பேருக்கு வந்து சோப்பு தண்ணியில கால் வைக்கிறதுனால, இல்ல அவங்க போட்டிருக்க செப்பல் வந்து அவங்களுக்கு அலர்ஜிய வந்து உண்டு பண்ணும். சில வகையான தோல் வந்து அவங்களுக்கு அலர்ஜிய வந்து உண்டு பண்ணலாம். அந்த மாதிரியான நிலைகள்ல பாதங்கள்ல எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகள், கரப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வறட்சி தன்மை உண்டாகி வெடிப்புகள் வந்து உண்டாகும். ஸோ இந்த மாரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பாதத்தில மட்டும் இல்ல, கைகள்லயும் அதே மாதிரியான ஒரு வறட்சி தன்மை வந்து இருக்கும். நான் வந்து சோப்பு போட்டு பாத்திரம் வெளக்குறேன் டாக்டர், கை எல்லாமே வறட்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா, பாதத்திலயும் வறட்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வெறும் மாய்ஸ்சரைசரோ, இல்ல வந்து வெறும் எண்ணெய் மட்டும் போட்டால் பத்தாது. ஸோ இந்த கரப்பானை வந்து சரி செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்க உடல்ல ஏன் அலர்ஜி வந்து உண்டாகுது? இதற்கு காரணம் நம்முடைய வயிறு. ஸோ வயிற்று பகுதிய வந்து சரி செஞ்சு, அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து உணவு முறைகள்ல மாற்றம் கொண்டு வந்து, நம்ம கால்களுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து பூசுறதோ, இல்ல வந்து நம்ம விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் வந்து பூசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம வந்து பயன்படுத்தலாம். இல்ல அப்படின்னா, சித்த மருத்துவத்தில கிளிஞ்சல் மெழுகு அப்படிங்கிறது ஒண்ணு கிடைக்கும். இந்த கிளிஞ்சல் மெழுகு அப்படிங்கிறது, நம்ம கடல்ல கிடைக்கக்கூடிய கிளிஞ்சல். இத வந்து நெல்லிக்காய் சாறு, அதே மாரி வந்து எலுமிச்சை சாரோட சேர்த்து நம்ம அத வந்து பாவனை பண்ணி மெழுகு பதத்துல வந்து அரைச்சு எடுத்துக்கிறது. இந்த கிளிஞ்சல் மெழுக வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த பாதங்கள்ல உண்டாகக்கூடிய கரப்பான் சார்ந்த பிரச்சனைகள வந்து சரி செய்யலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.